Hello and welcome to Banu's Corner. எரிசேரின்னு சொன்னாலே கேரளாவோட ஓணம் சத்யா தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? பாரம்பரிய ஓணம் சத்யாவில் எரிசேரி இருக்கும். எங்கள் ஊரான நாகர்கோயிலில் எரிசேரி பொதுவாக சேனை இல்லைன்னா மஞ்சள் பூசணிக்காய் அதாவது பரங்கிக்காயில் பண்ணுவாங்க. அப்புறம் தட்டைப்பயிருக்கு பதிலாக கடலைப்பருப்பு போட்டு செய்வாங்க. நான் இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் எரிசேரி அதாவது பரங்கிக்காய் எரிசேரி தான் செய்ய போகிறேன். இந்த பரங்கிக்காயோட இனிப்பும் நல்ல மிளகாயோட காரமும் தேங்காய் எண்ணெயில் வறுப்பட்ட தேங்காயோட வாசமும் தர டேஸ்டே தனி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவையான பொருட்களை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் கடலைப்பருப்பு, அரைச்சி எடுக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், நல்ல மிளகு, வெங்காயம். மிளகு நான் பொடிச்சது இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, துருவின தேங்காய். கடலைப்பருப்பை நீங்கள் ஊற வைக்கலாம். நான் ஊற வைக்கலை, ஜஸ்ட் டைரெக்டாகவே முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணேன். ஒரு 2 இல்லை 3 விசில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது வெந்திருக்கணும், ஆனால் அந்த அழியாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இனி மஞ்சள் பூசணிக்காவை வேக வச்சு எடுக்கலாம். ஒரு விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு பேனில் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இனி தேங்காவோட அரைக்க வச்சிருந்த பொருட்களை பிளெண்டரில் தண்ணி சேர்க்காம அவியலுக்கு மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுங்க. இப்போது நம்ம எரிசேரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெயை விட்டு சூடு பண்ணி கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்ச அப்புறம் நம்ம வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பையும் போட்டுடலாம். இனி வரமிளகா, கருவேப்பிலையும் சேர்த்துட்டு துருவி வச்சிருந்த தேங்காவையும் போட்டு செவக்க வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கூட கொஞ்சம் நல்ல மிளகை தட்டி வச்சு சேர்த்துக்குவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் தேங்காய் எண்ணெயோட வறுபடும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். எரிசேரிக்கு மணமும் சுவையும் கொடுக்கறதே இந்த வறுபட்ட தேங்காய் தான். தேங்காய் இப்போ செவக்க வறுத்தாச்சு. இதோட வேக வச்ச பூசணிக்காவை சேர்த்து கிளறி விட்டுடுங்க. இனி இதோட நம்ம அடுத்ததாக வேக வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து கிளறி கொடுத்துடுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதியும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். உங்கள் வீட்டோட விருப்பத்துக்கும் தேவைக்கும் ஏற்ப இந்த எரிசேரியை தண்ணியாவோ இல்லைன்னா கெட்டியாவோ செய்யலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கெட்டியாக வச்சாதான் பிடிக்கும், அதனால் நான் அதிகம் தண்ணி சேர்க்கலை. தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். மிளகு காரம், மிளகா வத்தல் காரம் தூக்கலாக இருக்கிறதுனால நீங்கள் விருப்பப்பட்டா வெல்லம் சேர்க்கலாம். பூசணிக்காயிலேயே இனிப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான காரமும் இனிப்பும் கலந்த எரிசேரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை பரங்கிக்காய் மட்டும் இல்லாமல் சேனக்கிழங்குலையும் பண்ணலாம். எனக்கு இந்த எரிசேரியை ஜீரா மிளகு ரசம் சாதத்தோட சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.